விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனது மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவிலிருந்த நபரை கம்பியால் தாக்கி கொலை செய்த ஹோட்டல் ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் NGO காலனியைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேசன், பிரமிளா தம்பதி. ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த இவர்களது குடும்ப வாழ்க்கையில் பிரமிளாவின் புதிய காதல் பேரிடியாக விழுந்தது. ஆன்லைன் டெலிவரி ஊழியராக வேலை பார்த்து வந்த வச்சக்காரப்பட்டியைச் சேர்ந்த மகாராஜா என்பவர் அடிக்கடி வெங்கடேசன் வீட்டிற்கு பார்சல் கொடுக்க வந்த பொழுது வீட்டில் தனியாக இருந்த பிரமிளாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியது. அது கணவர் வெங்கடேசனுக்கு தெரியவர அவர் மனைவி பிரமிளாவை கடுமையாக கண்டித்தார். ஆனாலும் இருவரது ரகசிய பழக்கமும் தொடர்ந்து நீடித்தது. அதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த வெங்கடேசன் சம்பவத்தன்று இரவு சாத்தூரில் உள்ள கொரியர் சேவை அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த மகாராஜாவை கடுமையாக கண்டித்துள்ளார். அப்பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. அதில் கீழே கிடந்த இரும்பு கம்பியால் வெங்கடேசன் மகாராஜாவை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்துடன் மயக்கமடைந்தவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சில மணி நேரத்தில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சாத்தூர் நகர காவல் நிலைய போலீசார் உடனடியாக வெங்கடேசனை கைது செய்தனர். மனைவியுடன் தகாத உறவில் இருந்தவரை கம்பியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் சாத்தூர் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.